எதிர்நீச்சல் எபிசோட் நம்பர் 428. ஞானவேல் ஸ்கூலுக்கு போயே ஆகணுன்ட்டு அடை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. இந்தருங்க இப்போ போய் உடனே பார்க்க முடியாது, ஸ்கூலில் இப்போ கிளாஸ் டைம் நடந்துகிட்ருக்கோம், இப்போ நம்ம போனாலாம் வெளில விட மாட்டாங்கங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னது, நான் தகப்பேன் என்னையே விட மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. கேட்டதோட உடனே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, கொஞ்சமாவது மழை டைம்லையாவது ஸ்கூல் பக்கம் ஒதுங்க வச்சுக்கலாம்ல, அப்போயாவது புத்தி வந்திருக்கும், அப்போயாவது தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே தெரியாமல் இப்படி எங்கள் உசுரை வாங்குறாங்களே இவங்க அப்படின்ட்டு பேசுகிறாங்க. கரிகாலன் இருக்கார்ல, அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் வச்சு மூளைன்னு ஒன்று வேணும், யோசிக்கணும், மொரட்டுத்தனமாகவே இருந்தால் என்னத்தான் பண்ணுறது, மொரட்டுத்தனமாக இருக்கலாம், மனசு உள்ளாக்க ஒன்றுமே இல்லையே, மூளை உள்ளாக்கையும் மண்டை உள்ளாக்கையும் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு கலாய்க்கிறாங்க. கீழே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களா, மாடியில் ஜனனியும் சத்தியும் சத்தி சத்தி மாடியில் ஜனனி படுத்து கிடக்குறாங்க. அங்கே எதுவும் ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு சத்தி, ஜனனியை கீழே நீ படுத்து தூங்கு, நான் அந்த வரேன் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் ஹால்லே அப்படி மாடி ஹாலிலேயே குணசேகரன் அங்கே உட்காந்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காரு. என்ன செய்கிறதுக்குன்னு நினைக்கிறாரோ தெரியல. சத்தி கீழே என்ன நடக்குதுன்ட்டு பார்த்துட்ருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே எப்போ பாரு இதே சொல்லிகிட்டே இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளை போய் பார்க்கணும், அதே பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கேட்டில் ஹார்ன் அடிக்குது, காரில் கேட்டை போய் திறக்கிறதுக்கு அனுப்பி போகிறாங்க. யார் அது, புதுசாக யார் வரா அப்படின்ட்டு பார்த்தா கலெக்டர் வராங்கம்மா, கலெக்டர் வராங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மா, இப்போ தானடா சொன்ன வாயை மூடு, ஓவர் பிரச்சனையாக பேசாதன்ட்டு, ஏன் தாண்டா அப்படி இருக்க, உண்மையாகவே கலெக்டர் தான் வராங்க அப்படின்னு சொன்னது. அப்படியா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்ததோட ஜனனி மாடியிலேருந்து பார்க்குறாங்க. ஏய் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு அங்கேயே விசாரிச்சுட்டு நான் வரவான்னு கேட்குறாங்க. ஜனனி, நீ வர வேணாம், நான் வரேன், உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதோட அவங்க அம்மாட்ட எல்லாம் பேசிட்டு அவங்க அம்மா அத்தை எல்லாட்டையும் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அந்த கரிகாலன் இருக்கார்ல, அவர் தன்னைத்தானே இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. நான் தான் இந்த 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 ஃபேமிலிக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, எனக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே தெரியும், நான் தான் இங்கே எல்லாத்தையும் வழி நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா காமெடி பண்ணிகிட்ருக்காரு. உடனே அவங்க அம்மா, டேய் பேசாமல் போறியா, இவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாயாசத்தை ஃபஸ்ட்டு இவனுக்கு ரெடி பண்ணு அப்படின்ட்டு. இவனுக்காவும் ஆமாம் பாயாசம் தான் ரெடி பண்ணணும், இவனுக்கு மட்டும் இல்லை, இவங்க கூட சேர்ந்துருக்காங்கல்ல ஒன்று ரெண்டு பேர், அவங்களுக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, அப்படின்னா ஃபேமிலிக்கே ரெடி பண்ணுங்க, எல்லோரும் சேர்ந்து குடிச்சிட்டு செத்து போயிடும் அப்படின்னு நினைத்துற அம்மா. டே பேசாமல் போடா வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிவிட்டுடுறாங்க. அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு நான் சரி ஜனனியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜனனியை போய் பார்க்குறாங்க. ஜனனியை போய் பார்க்குற அந்த சோஃபாவில் தான் உட்காந்துருந்தாங்கல்ல, வழியாக குணசேகரர் உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கும் போது, நீங்கள் தான் அந்த கலெக்டரா, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரொம்ப என் பொண்ணுக்கு ரொம்ப உதவி செஞ்சிக்கலாமே கேள்விப்பட்டேன், அவளும் உங்களுக்கு உதவி செஞ்சாலாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னதோட உடனே அந்த கலெக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் பெண்களை முன்னேற விடாமல் எல்லாரும் தடுக்கிறாங்கல்ல, அதுக்கான என்ன பண்ணுறது, நாங்கள் எங்களுக்குள்ளேயே உதவி செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு குத்துற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜனனிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க. நீ நல்லபடியாக இருக்கணும், பத்திரமா இரு, நல்லா சாப்பிடு, நீ புள்ளோண்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சத்தி உனக்குமே கங்க்ராச்சுலேஷன், நல்லபடியாக இருங்க ரெண்டு பேரும், ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கணும் எப்போதும் இப்போ இருக்கிற மாதிரியே, எந்த இது வந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுக்காண்டி கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்ததை கொடுக்குறாங்க. அதில் அந்த ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி ஃபுல்லாக அந்த பேபி ஷவர்லாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு இமேஜ் அவங்களே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஜனனி ரொம்ப சந்தோஷமாக போய் அதை பத்திரமா வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரதுக்காண்டி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிட்ட கிளம்பி ரெண்டு பேர் வராங்க. வரும்போது அப்பயுமே அவங்க இந்த சோஃபாவில் உட்காந்துருக்காருல, அவர் எல்லாத்தையும் நோட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு. கீழே வந்துடுறாங்க. கீழே அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லும்போது, சாமி கும்பிட்டுட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு யாரும் இல்லை, நீ எந்த கவலையும் படாத, எனக்கு நீ ஒரு புள்ள மாதிரி தான், நீ எப்போதுமே நீங்கள் வரலாம், எல்லாமே செய்யலாம், நீ எவ்வளோ கஷ்டத்தை தடுமாறி நீ இங்கே வந்திருக்க, அதனால இதுக்கு மேலே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, நீ நல்லபடியாக இருக்கணும், நீ எந்த கவலையும் படாத, நீ பத்திரமா நல்லபடியாக இருமா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக ஆயிடுறாங்க. இந்த கலெக்டர் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாகி சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறதுக்காண்டி ஜனனியும் வராங்க. உடனே ஜனனி நீ வராத, நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தி மட்டும் சரி நான் போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாசலுக்கு போனதோட சத்திட்ட கலெக்டர் தனியாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா நீ அவளை நான் பத்திரமா பார்த்துக்கோ, அவள் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கா, அப்படி இருந்து அவள் ப்ரெக்னெண்ட்டில் இருக்கா, அது வரைக்கும் பெரிய ஒரு இது, இவ்வளோ மாதிரி எல்லாருமே இருக்கணும், நல்லா போல்டாக எல்லா கேர்ள்ஸுமே இதே மாதிரி இருக்கணும், பொம்பளைகளுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வருது,
நீ தான் அவளுக்கு எல்லாமே. உனக்காண்டி தான் அவ எல்லாமே பண்றா. உனக்காண்டி தான் எல்லாமே செய்றா. நீ தான் அவளுக்கு ஸ்ட்ராங்கா அவ கூடவே இருக்கணும். சரியா? அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு போறாங்க. பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க.